நிலமிழந்து போனால் பலம் இழந்து போவோம், பலம் இழந்து போனால் இனம் அழிந்து போகும். தேசத்தினுடைய கவிஞர் புதுவை ரத்னதுரையினுடைய வரிகளை இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் ஞாபகப்படுத்துகிறோம். இது சக்கரவியூகம் வார்த்தை எனும் வாழ் கொண்டு கருத்துக்கள் மோதும் அரசியல் சமர்க்களம். சீனாவின் ஸ்ரீலங்காவுக்குரிய தூதுவர் ஒரு விஷயத்தை ஜனாதிபதியிடம் தெரிவிக்கிறார். ஜனாதிபதியினுடைய விஜயத்தின் போது குறிப்பாக இப்போது இருக்கக்கூடிய பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தை விட பிரம்மாண்டமான ஒரு கட்டிடம் ஸ்ரீலங்காவிலே சீனாவினுடைய நிதியோடு அமைக்கப்பட காத்திருக்கிறது. மறுபக்கமாக பார்த்தால் யாழ்ப்பாணத்திலே இவ்வளவு காலமும் அடையாளமாக இந்த பெயர் தாங்கிடக்கூடிய ஒரு கலாசார மண்டபம் அந்த பெயரை இழந்திருக்கிறது. கடந்த வாரத்தை பொறுத்தவரை இந்திய உயர்ஸ்தானிகருக்கு முன்பாக ஸ்ரீலங்காவினுடைய அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சரனுடைய பங்கு பெற்றலோடு நடந்திருக்கக்கூடிய நிகழ்விலே இந்த பேரிழப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. பேரிழப்பு என்பது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஒருவருடைய அடையாளமே பேர் தான். பேரிழப்பு என்பது அடையாள இழப்புக்கு சமனான ஒரு விஷயம். அது தொடர்பிலே பல்வேறுபட்ட சர்ச்சையான விஷயங்கள் இருக்கிறது. தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலே நிறைய கட்சிகள், நிறைய அரசியல் பிரமுகர்கள் இருக்கிறார்கள். யாருமே தொடர்பிலே அந்தளவு தூரம் பேசிய அந்த விஷயங்களை நாங்கள் வெளியிலே காண முடியவில்லை. குறிப்பாக யாழ்ப்பாணத்தினுடைய அடையாளங்களை பட்டியல்படுத்துகிற போது யாழ்ப்பாண பல்கலைக்கழகமோ, நல்லூர் கந்தசுவாமி கோவிலோ, அதற்கு பிறகு யாழ்ப்பாண பொது நூலகம், இப்படியான விஷயங்களை பட்டியல்படுத்தி ஒரு 2-3 ஆண்டுகளாக யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இந்திய கலாசார மையத்தையும் நாங்கள் சேர்த்திருந்தோம். அது திருவள்ளுவர் கலாசார மத்திய நிலையமாக மாற்றம் பெற்றிருக்கிறது. ஒரு தேசத்தினுடைய, ஒரு நிலத்தினுடைய பெயர் அடையாளம் இழக்கப்பட்டிருக்கிறது. மறுபக்கமாக சில இடங்கள் கபலீகரம் செய்யப்பட்டு வேற்றுமத சின்னங்கள் புதைக்கப்படுகிற அந்த நிகழ்வுகளும் அல்லது விதைக்கப்படுகிற அந்த நிகழ்வுகளையும் நாங்கள் அவதானிக்கிறோம். கபலீகரம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடங்களிலே வழிபாட்டு தலங்கள் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த இனம் ஒரு எதிர்ப்பை காட்டுகிற தெளிவு நிலையிலே இருக்கிறதா இல்லையான்றது பெரிய கேள்வியாக இருக்கிறது. நீண்ட விஷயங்கள் பேச வேண்டிய பல்வேறுபட்ட தேவை இருக்கிறது. இந்த நாளிலே முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் திரு வரதராஜா பார்த்திபன் அவர்கள், வணக்கம். வணக்கம். முதலிலே இந்த இந்திய அரசினாலே ஸ்ரீலங்காவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விடயம், அதுவும் வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாணத்தில் அமைக்கப்பட்டது இந்திய கலாசார மத்திய நிலையம். யாழ்ப்பாண கலாசார மத்திய நிலையம் இந்திய அரசின் மூலமாக கொடுக்கப்படுகிறது. பெயர் அப்படித்தான் இருந்தது. இப்போது நாங்கள் அப்படி பெயர் பயன்படுத்த முடியாது. குறிப்பாக இந்த நடவடிக்கை என்பது இந்த மாநகரத்தினுடைய எல்லைக்குள்ளே தான் அந்த கட்டிடம் கூட இருக்கிறது. நீங்கள் ஒரு மாநகர சபை உறுப்பினராக எப்படி இதை பார்க்கிறீர்கள்? உண்மையிலே ஒரு பாரதூரமான விடயமாகும். நீங்கள் முதலே கூறியது போல் அடையாளம் என்பது மிக முக்கியமான விடயம். எல்லோருடைய வாழ்வியலும் எல்லோருக்கும் ஒரு அடையாளங்கள் இருக்கும். அந்த அடையாளங்களை தொலைத்து விட்டு அந்த வாழ்வியலை கொண்டு செல்ல முடியாது. அதே போல் தான் யாழ்ப்பாணம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம். இங்கே யாழ்ப்பாணம் என்கின்றது ஒரு பிரதேசவாதத்துக்காக நான் கதைக்கவில்லை. இது ஒவ்வொரு மாவட்டங்களிலும் அந்த மாவட்டத்தினுடைய பெயர் என்பது ஒரு அடையாளம். அதே மாதிரி எல்லா மாவட்டங்களையும் விட யாழ்ப்பாணத்துக்கென்று ஒரு தனித்துவமான அடையாளம் இருக்கின்றது இந்த உலக ரீதியிலே. அதை பலரும் தங்களுடைய பதிவுகள் மூலம் சொல்லியிருக்கின்றார்கள், யாழ்ப்பாணம் ஒரு தனித்துவமான அடையாளம் என்று. அந்த வகையிலே நீங்கள் கூறியது போல் இந்த சம்பவம் என்பது மிகவும் ஒரு அடையாளத்தினை அளிக்கின்ற ஒரு செயலாகும். இந்த செயல் ஏன் இடம்பெற்றது, எதற்காக இடம்பெற்றது என்பது பற்றி எனக்கு தெரியவில்லை. ஆனால் நீங்கள் கூறினீர்கள் யாழ்ப்பாண மாநகர சபை எல்லைக்குள் அந்த கட்டடம் இருக்கின்றது. அதை விட மிக முக்கியமான விடயம், யாழ்ப்பாண மாநகர சபைக்கு சொந்தமான காணியிலே தான் அந்த கட்டடம் கட்டப்பட்டது. அதுவும் யாழ்ப்பாண மாநகர சபையுடன் கையளிக்கின்றோம் என்கின்ற ஒப்பந்தத்துடன் தான் அந்த கட்டடம் கட்டப்பட்டது. அதாவது இதன் கட்டுமான பணிகள் முடிவடைந்த பிற்பாடு அது யாழ்ப்பாண மாநகர சபையுடன் ஒப்படைக்கப்படும் என்று ஒப்பந்தம் செய்யப்பட்டு தான் அந்த கட்டடமானது கட்டப்பட்டது, கட்டி முடிக்கப்பட்டது. எங்களுடன் தரக்கூடிய சூழ்நிலையை அவர்கள் உருவாக்கவில்லை. அதிலே ஏன் அந்த சூழ்நிலைகள் உருவாகவில்லை என்பதற்கு மிக முக்கியமான காரணம் மத்திய அரசாங்கம் அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருந்தது. இந்த கட்டடத்தை மாநகர சபையிடம் கொடுக்காமல் ஒரு மத்திய கலாச்சார மையமாக பெயரை மாற்றி அதை எங்களிடம் ஒப்படையுங்கள் என்று ஒரு கருத்துருவாக்கம் அல்லது ஒரு அழுத்தம் இந்திய அரசாங்கத்துக்கு இருந்தது. அதில் பலதரப்பட்ட நான் ஒரு கூட்டத்திலே நானும் மணிவண்ணன் அவர்கள் முதல்வராக இருந்த காலத்திலே நானும் இந்த விடயங்களிலே நானும் சற்று அவரோடு தொடர்புபட்டவன் என்ற அடிப்படையிலே கொழும்பிலே ஒரு கூட்டம் ஒன்று நடந்தது. மணிவண்ணன் முதல்வராக இருந்த காலத்திலே மணிவண்ணன் அவர்களும் அன்றைய யாழ் மாநகர சபை ஆணையாளர் இனதானா ஜெயசீலன் அவர்களும் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்தார்கள். அந்த கூட்டத்திலே அழுத்தம் திருத்தமாக சொல்லப்பட்டது, இந்த கட்டிடமானது யாழ்ப்பாண மாநகர சபையினால் கையாள முடியாதது, அது மத்திய அரசாங்கத்துக்கு கையளிக்கப்பட வேண்டும், அது ஒரு மத்திய கலாச்சார நிலையமாக பெயர் மாற்றப்பட்டு அது எங்களிடம் தர வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டது. அந்த இடத்திலே உண்மையான ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். இந்திய அரசாங்கமும் அதற்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை. இதை பெயரை மாற்றுவதற்கும் அவர்கள் ஒத்துழைப்பு வழங்கவில்லை. அதே நேரத்திலே மத்திய அரசாங்கத்திடம் அதை கையளிப்பதற்கான ஒத்துழைப்பையும் அவர்கள் வழங்கவில்லை. அதுக்கு அவர்கள் யாழ்ப்பாண மாநகர சபை அதுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய அமர்வுகளிலே நாங்கள் தீர்மானம் ஒன்று நிறைவேற்றியிருந்தோம், இதற்கு இதுதான் பெயர்,
இதை வந்து மத்திய அரசாங்கத்துடன் கையளிக்க முடியாது என்று கூறியிருந்தோம். ஆனால் இன்றைக்கு இந்த காலச்சூழலிலே எவ்வாறு இந்த பெயர் மாற்றப்பட்டது என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு ஒரு அரசாங்கத்தினுடைய முக்கிய அமைச்சராக இருக்கின்றவர் கூறுகின்றார், தான் அன்றைக்கு திறப்பு விழாவிலே தனது அந்த பலகையை பார்த்தபோதுதான் பெயர் மாற்றப்பட்டிருந்தது அறிந்திருக்கின்றேன். அதே மாதிரி யாழ்ப்பாணம் மாநகர சபையிலே கட்டப்பட்ட காணியிலே கட்டப்பட்ட கட்டடம் மாநகர சபைக்கென்று ஒப்படைக்கப்பட வேண்டிய கட்டடத்தினுடைய மாநகர சபை கூறுகின்றது எங்களுக்கு இந்த பெயர் மாற்றம் தொடர்பிலே ஏதோ ஒரு விடயங்களும் தெரியவில்லை என்று. ஆகவே இது முற்றுமுற்றாக பொறுப்பு சொல்ல வேண்டியது இந்திய அரசாங்கம் என்பது மிக முக்கியமான விடயம். ஏனென்றால் ஒரு அரசாங்கம் சொல்லுகின்றது தங்களுக்கு இந்த பெயரை பற்றி தெரியவில்லை என்று, யாழ் மாநகர சபை சொல்லுகின்றது தங்களுக்கும் அதை பற்றி தெரியவில்லை என்று. ஆனால் இந்த பெயர் மாற்றப்பட்டிருக்கின்றது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வெளிப்படையாக கூறுவது என்று சொன்னால், இந்த பெயர் மாற்றப்பட்ட விடயம் ஒரு மிகவும் கண்டிக்கப்பட்டது கூடிய விடயம். இந்த பெயர் யாழ்ப்பாணம் என்ற தனித்துவத்தை நான் வள்ளுவரை மதிக்கின்றேன். உங்களுக்கு தெரிந்திருக்கும் இதே மேடையிலே நீங்கள் வள்ளுவர் சிலை பண்ணையிலே வைக்கப்பட்ட போது பல தரப்பட்ட கேள்விகள் வந்தன. அவர்களுடைய சின்னங்கள் ஏன் மீள உருவாக்கப்பட்ட வள்ளுவ பெருமானை நாங்கள் மதிக்கின்றோம். தமிழர்கள் வள்ளுவ பெருமானுடைய அந்த அறத்தை பின்பற்றி நடப்பதில் வல்லவர்கள். ஆனால் வள்ளுவ பெருமானுடைய இதை நாங்கள் மதிக்கின்ற அதே நேரம் யாழ்ப்பாணம் என்கின்ற அந்த அடையாளத்தை தொலைத்து விட்டு நாங்கள் வள்ளுவ பெருமானுக்கு கௌரவம் கொடுக்க மாட்டோம். இன்றைக்கு நீங்கள் 2ஆம் தேதி 2ஆம் மாதம் எங்களுடைய ஆறு திருமுருகன் ஐயா வள்ளுவ பெருமானை கௌரவிக்கின்ற அளவிலே ஒரு மிகப்பெரிய அரண்மனையை கட்டுகின்றார். அதுதான் வள்ளுவ பெருமானுக்கு கொடுக்கின்ற கௌரவம். யாழ்மண் என்றைக்குமே வள்ளுவ பெருமானை பிரித்து பார்த்ததில்லை, அவர்களுக்கு உரிய கௌரவத்தை கொடுத்திருக்கின்றது. ஆனால் யாழ்ப்பாணம் என்கின்ற அந்த தனித்துவ அடையாளத்தை இழந்துவிட்டு வள்ளுவ பெருமானை கௌரவிக்க வேண்டிய தேவைப்பாடு யாழ்ப்பாணத்துக்கு இல்லை.